இப்போ வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு லொக்கேஷன் அனுப்புகிறாங்கன்னா அது எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு பாருங்கள். ஓப்பன் பண்ணுறோம். இப்போ எனக்கு அனுப்புகிற ஒரு ஜாசிமிங்கிற ஒருத்தர் அனுப்பியிருக்காரு. அந்த லொக்கேஷனை கிளிக் பண்ணி கீழே இந்த மேப்ஸ்ன்னு தெரியுது பாருங்கள், ஒரு ஏரோ மார்க். அந்த ஏரோ மார்க் கிளிக் பண்ணிங்கன்னா நம்மள்ட்ட கூகுள் மேப் இருக்கலாம், ஐஃபோன் மேப் இருக்குது, வேஸ்னு ஒரு மேப் இருந்தது. அதை ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே பாருங்கள் டைரெக்ஷன் கொடுத்துட்டோன்னா, நான் கொஞ்சம் முன்னாடி தான் போடுறேன். இதை நம்ம கிளிக் பண்ணதுமே பாருங்கள், நான் ஒரு ரவுண்டில் தான் ஆரம்பிக்கிறேன். இது ஆரம்பிச்சதுமே சில டைம் நமக்கு ரூட்டு கரெக்டாக காட்டாது. அப்போ நீங்கள் போகிற ட்ராக்கில் போயிட்டே இருந்தீங்கன்னா, கொஞ்சம் தூரம் வந்துகிட்டே இருந்தீங்கன்னா அந்த இது நவர ஆரம்பிக்கும். சிலவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி ரூட்டே ராங்காக இருக்குன்னு சீக்கிரம் நம்ம என்ன பண்ணுவோம், லெஃப்ட் ரைட்டில் எடுக்க முடியாது. அதே மாதிரி மேலே போட்டுருக்காங்க பாருங்கள் 400 மீட்ரு, இப்போ பாருங்கள் 200 மீட்ரு. இனி வந்து 2 இது வந்து ஒரு ரோட்டில் ஜாயின் பண்ண போகுது. சிங்கிளாக கட்டுது பாருங்கள், ஒரு ஏரமாக இருக்குது. மேலே 20 மீட்டரில் வந்து ரோடு ஸ்ட்ரைட் ஆகுது பாருங்கள். இன்னொரு ரோட்லேருந்து இன்னொரு ரோடுக்கு ஜாயின் பண்ண போகிறோம். அப்போ அது கிளியராக போட்டிருப்பாங்க மேலே பாருங்கள், அந்த ரோடு கரெக்டாக போகுது. இது வந்து அந்த திடீர்னு நம்ம மேப் போட்டு அந்த மாதிரி காட்டும். கொஞ்சம் தூரம் நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே போயிட்டு இப்போ பாருங்கள் அந்த எக்ஸிட்லேருந்து நம்ம வெளியே இறங்குறோம். நமக்கு எதாவது டவுட்னா ஜூம் பண்ணிக்கலாம், ஜூம் மைனஸ் பண்ணிக்கலாம். அப்போ அது உங்களுக்கு இதாக காட்டும். சில டைமில் இங்கே ரீசென்டர் காட்டும். சரிங்களா? அதை இப்போ நான் ஜூம் பண்ணி பார்த்துட்டேன், ஸ்டடி பண்ணி வச்சுக்கிட்டேன். திருப்பி ரீசென்டர் பண்ணதுமே எனக்கு அது எக்ஸிட் காட்டுது கரெக்டாக. இப்போ பாருங்கள் கரெக்டாக போக ஆரம்பிச்சிருச்சு. சில இடத்துல வந்து மேப்பு வந்து இந்த இது சுற்றும் நம்ம கன்ஃபியூஸ் ஆகும். நம்ம ப்ளூ எவ்வளோ நேரம் இருக்குது பாருங்கள், அது ரைட்டோ லெஃப்ட்டோ காட்டுச்சுன்னா ஒரு ஒயிட் மார்க் வரும் எப்படியுமே. இப்போ பாருங்கள் நம்ம 700 மீட்டர் ரைட் எடுக்கணும்னு காட்டுது மேலே. இப்போ ஜஸ்ட்டு வந்து நிறைய பேர் மேப்போடு கேட்குறாங்க. நமக்கு மேப்போட வீடியோ பண்ணி பழக்கம் இல்லை. சரி, நமக்கு தெரிஞ்ச இப்போ அங்கே பாருங்கள் ஒரு ஒயிட் லைன் தெரியுது பாருங்கள், ஜெக்ஸாய்ட் ஸ்ட்ரீட்டில் வந்து அங்கேருந்து நீங்கள் வந்து ரைட் எடுத்து ஸ்ட்ரைட்டாக போய் ரைட்டில் பார்க் பண்ணணும். அதாவது அதோட 200 மீட்டர் தான் வருதுன்னா நீங்கள் முன்னாடி பிளான் பண்ணிக்கலாம். 200 மீட்டர் நடந்து போகிற தூரம் தான் இருக்கும். இல்லாட்டி 100 மீட்டர்லாம் வந்துச்சுனாலே நீங்கள் ரெண்டாவதும் சுற்றி காட்டுற மாதிரி இருந்தால் கொஞ்சம் தூரமாக இருக்கலாம். சில பில்டிங்லாம் வந்து ரொம்ப உள்ள ஒன் சைட்லாம் போய் இப்போ இந்த புர்ஜ் கலிஃபாலாம் போகிறவங்களாம் வந்து ரொம்ப பாருங்கள் 80 மீட்டர் வந்துச்சு, 50 மீட்டர் 30. நான் ஜஸ்ட்டு எனக்கு மெயின் ரோட்லேயே பார்க் பண்ணிவிட்டு நான் இப்போ அவங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அப்போ முடிஞ்ச அளவுக்கு இப்போ இந்த மாதிரி மேலே காட்டுற 30 மீட்டர்லாம் வந்துருச்சுன்னா உங்களுக்கு நடக்கிற தூரம் தான் இருக்கும் அவங்க போட்ட லொக்கேஷனுக்கு. பாருங்கள், அப்போ நான் தாண்டமே நிப்பாட்டு. இப்போ எனக்கு திருப்பி 100 மீட்டர் காட்டுது பாருங்கள். அப்போ அது கிளியராக காட்டும் உங்களுக்கு. இதுதான் வந்து மேப்போட ஸ்டார்டிங். யாராவது கரண்ட் லொக்கேஷன் முடிஞ்ச அளவுக்கு வாங்கிக்கோங்க. யாராவது வர்றது நீங்கள் பார்க்குற மாதிரி இருந்தால் லைவ் லொக்கேஷன் வாங்கிக்கலாம். அந்த வண்டி எங்கே வந்துச்சு நம்மளை தேடி யாராவது வராங்கன்னா லைவ் லொக்கேஷன் போட்டு நம்ம எங்கே வந்துட்டோன்னு காட்டுறதுக்காக. அதே டைமில் கரண்ட் லொக்கேஷனை நீங்கள் போகிறதுக்காக. சரிங்களா?